திரும்பவும் கொடைக்கானல் போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா முகுந்து எப்படி பக்கத்துலேயே காத்தாடியா? கொடைக்கானல் மலைக்கு என்றவருக்கு முன்னாடியே காவல்தே எல்லை கருப்பணசாமி கோயிலில் வந்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு திருநீர் இட்டுட்டு போகலாமா? 1000 தான் அர்ஜெண்ட்டாக இருந்தாலும் செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சே ஆகணும். எல்லாம் தேக்கு மரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் அந்த பாக்கு மரம். இதெல்லாம் வந்து நான் என்னைக்கு யோசி பார்க்க போகிறேன். 106 வந்திருந்தீங்கனாலே இதெல்லாம் நான் கனவுல கூட நான் இப்படிலாம் பார்ப்போம்னு நினைக்கல. ஜாலியாக போட்டிங் போயிட்டு எப்படி இருக்காங்க பாருங்க. நல்லா நச்சுன்னு ஓடுங்க. சிக்கன் சமோசா, முட்டை சமோசா, வெஜ் சமோசா. சிக்கன் எவ்வளோண்ணே? சிக்கன் சமோசா ஃபேமஸ், ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் சமோசா ஃபேமஸா? சிக்கன் சமோசா வாடா முகுந்து, எப்படி இருக்கு? ஏன் அப்படி குதிக்கிறியா? கொடைக்கானல் போகிறோமா? A few minutes later. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். மக்கள் ஸ்டம்ப்லைனும் டைட்டிலையும் பார்த்து இருந்திருப்பீங்க. ஆமாம் மக்களே, நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா கொடைக்கானல் கிளம்பியாச்சு. எங்கள் ஈரோடு மாவட்டம் சொல்லவே தேவையில்லை, வெளியே வெயில் கொளுத்தி அடிச்சுட்டு இருக்குது. ஸோ இந்த வெயிலுக்கு இதமாக இப்போ தான் பக்கமாக நம்ம வந்து கொடைக்கானல் போயிட்டு ஒரு vlog எடுத்தோம். திரும்பவும் கொடைக்கானல் போகிறோம். எதுக்காக போகிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து போயிட்டு நாட் ரீச்சபிள் கிளப்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேக்கேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அவங்க பேக்கேஜில் வந்து கொடைக்கானல் சிட்டியில் ஒரு வில்லாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே பண்ணி அட்வென்ச்சர் ஜீப் ரைடெலாம் போய் அந்த நம்ம சித்து விளாக்ஸில் சூரியனை ஃபேமஸ் ஆனார்ல, கேம்ப் ஸ்டோரிஸ் ஃபேமஸ் ஆனார்ல, அந்த அருவியிலலாம் கூட போய் குளிச்சு சர்க்கிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணோம்ல, அங்கே தான் போகிறோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் மாறுதலாக அங்கே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்டே வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஓன் ப்ராப்பர்ட்டியில் டென்ட் ஸ்டே வச்சுருக்காங்க. அந்த டென்ட் ஸ்டேவில் ஸ்டே பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நான் நம்ம கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரண் மாப்பிள்ளை, நம்ம மாப்பிள்ளை வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் சில வீடியோக்களில் வந்திருக்காரு. இவர் கூட போட்ட அந்த காரணமலை வீடியோலாம் வந்து நல்ல ஹிட் அடித்த வீடியோ. அதுக்கப்புறம் நம்ம முகுந்து குட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோவில் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிளானே தெரியாதுங்க. திடீர்னு வந்து கொடைக்கானல் போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஏன்னா சம்மர் வெக்கேஷனுக்கு வந்திருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரையான்னு கேட்டேன். அதனால் வந்து அவன் ரொம்ப ஜாலியாக இருந்தால் அதுதான் போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம அப்பா, சரிங்களா, அப்பாவையும் கொட்டியாச்சு. மொத்தமாக ஃபேமிலியாக 4 பேர் ஜாலியாக கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து நம்ம முகுந்து குட்டி மட்டும் கொடைக்கானல் ஃபஸ்ட் இல்லை. அப்பா நீங்களும் ஃபஸ்ட் டைம் தானே கொடைக்கானல்? நானே இதுதான் ஃபஸ்ட்டு. நான் இங்கே இதுவரையில எங்கே கொடைக்கானல் போனேன், பழனியோட சரி. பழனியோட சரி. சரி. ஆனால் மாதம் கண்டா கிருத்திக்கு பழனி வருவீங்க? மாதம் கண்டா கரெக்டாக கிருத்திகை என்னைக்குன்னா 2:15 அரச்சலூரில் வந்து பஸ் ஏறிடுவார். ஸோ அதனால் இன்றைக்கி பழனியை தாண்டி கொடைக்கானல் போகிறோம் மக்கள். ஓகே போகலாம். ஆனால் வெளியே பாருங்கள் மக்களே, வெயில் கொளுத்துதுங்க. இங்கே பாரு, முன்னாடி பாரு காத்தாடி சுத்து காத்தியா? பொறுமையாக சுற்றிட்டு இருக்கு. ஆஹா, ஏன்னா 6 கிரீனே அதை போட்டிருக்காங்க. ரீஜன் போட்டிருக்காங்க காத்தாடி பேர். பாருங்க மக்களை, பொறுமையாக சுற்றிட்டு இருக்கு. மக்கள் நம்மளுக்கு முன்னாடி தெரிகிற மலை வந்து கொண்டரங்கி மலை. அப்படியே பாருங்கள், எல்லா பக்கட்டும் காத்தாடி தான். இங்கே பக்கத்துலேயே ஒரு காத்தாடி. இதெல்லாம் வந்து முகுந்துக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் முகுந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற? ஃபர்ஸ்ட் பார்த்தானே ஒரு சறுக்கணும், ஜாலியாக தண்ணி சாப்பிட்டுட்டு என்ஜாய். நம்மளோட பெரிய பிளான் வச்சுருக்கானே. நம்மளாம் கோடை காலத்துக்கு ஜாலியாக கொடைக்கானல் போயிட்டுருக்கோம். இந்த ஆடெல்லாம் பாருங்கள் மக்கள், அது கொடைக்கானல் அந்த மரம் தான், அந்த மரத்து நிழல்தான். பாருங்களேன் எப்படி நின்றுட்டு இருக்குது பாருங்களேன். உங்களுக்கு பார்த்தியா? ஒரு ஆடு படையே இருக்குது மக்கள். அடுத்த கட்டமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் முகுந்து, நான், அப்பா வீட்டு சாப்பிட்டாராமா. கொஞ்சம் அவசரமாக vlog எடுக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அங்கே வந்து மேலே வந்து அவங்க ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, பல்லங்கி ஃபால்ஸ் பக்கத்தில். 5 மணிக்கு அங்கே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பழனி கூட ரீச் ஆகல, மணி 2:30 ஆச்சு. ஸோ கொஞ்சம் லேட் ஆகி போச்சு மக்களே. அதனால் கிருட்டு சில நேரங்கள் கழித்து மக்கள் அங்கே பாருங்க, ஆண்டவனை தரிசனம் பண்ணிக்கங்க. முருகப்பெருமான் பழனி மலை வந்தாச்சு. சொன்னோடனே நம்மால் தரிசனம் பண்ணுறாரு ஐயா. பழனி வந்தாச்சு மக்கள்.
பழனியை தாண்டி இன்னும் வந்த தூரம் போகணுமாம்மா. இதுக்கு மேலே தான் அட்வென்ச்சரே இருக்குவா. இதுக்கு மேலே தான் அட்வென்ச்சரே இருக்கு. வைக்கலாம் வா. இருந்து மழை ஆரம்பிச்சிருச்சு. இங்க பாருங்க மக்கள், அடா அடா அடா. பழனி ரூட் வழியா போனாதாங்க கொடைக்கானல் மாதிரி இருக்குதுங்க. சே எப்படி இருக்குது? அடே எங்க அப்பா உண்மையா அதெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. எல்லாம் நீ வந்து என்ஜாய் பண்ணிடுற. இப்ப அம்மா இன்னும் ஒரு டைம் கூட கூப்பிட்டு வரல. அம்மா பல்லவி எல்லாரும் கூப்பிட்டு வரணும் மக்கள். இப்ப வர முடியுமா? அடுத்த டைம் எல்லாம் அவங்க எல்லாம் வரும்போதெல்லாம் நல்ல கார் எடுத்துடணும். ஆட்டோமேட்டிக் கீர் எடுத்துட்டு அது ஆட்டோமேட்டிக் ஜாலியாக போய்கிட்டே இருக்கலாம். ஓகே மக்கள்ஸ், எங்கிட்ட வந்து பாஸை போட்டாச்சுங்க. வித்திங் சார் என்ன கொஞ்சம் வரவே போட்டிருந்தா வேலை முடிச்சு சீக்கிரம் ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஸோ அதனால் கொடைக்கானல் வர மாதிரி இருந்தால் ஆன்லைனில் வர ஈஸிங்க மக்கள். பாஸ்ன்னு அடிச்சிங்கனாலே வந்துடும். உள்நாடா வெளிநாடா உள்நாடுன்னு ஓட்டுவிட்டு கொடைக்கானலை தேர்ந்தெடுத்து சும்மா அந்த கேட்குற நம்ம அட்ரஸு ஹோட்டலோட அட்ரஸ் ரிலேட்டிவ்னு போட்டுவிட்டு அடிச்சுட்டு வேலை முடிஞ்சு வரும்போதே போட்டிருந்தா டைம் மிச்சம். இங்கே ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ண வேண்டியதாகி போச்சு. அவ்வளோதான். இனி ஃபுல்லாக ஹில்ஸ் தான். மாப்பிள அட்வென்ச்சருக்கு தயாரா? தயார். எஸ் மாப்பிள்ளை எஸ். அது என்ன டேம்? வரதமா நதி டேம். வரதமா நதி டேம். மக்கள் அடுத்து இங்க பாருங்க, தெரியுதா? எல்லாம் தேக்கு மரம், தென்னை மரம், அதுக்கப்புறம் அந்த பாக்கு மரம். செம்ம கூலிங்காக இருக்குதுங்க ஏரியா. அந்த ஏரியா சே கண்கொள்ளா காட்சிங்க. கண்கொள்ளா காட்சி. அடாடாடாடாடா. ஆக்சுவலாக மக்களே இந்த பேரெல்லாம் காட்டுறதுக்காக தான் அங்கேருந்து ஒடியாந்து உங்களுக்கு காமிச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டைம் ஆச்சு தான் எங்களுக்கு. நாங்கள் 4 மணிக்கு செக்இன் பண்ணணும். பட் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆசை. இது பாருங்க எவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. நான் பாட்டுக்கு 200 மீட்டர் பக்கம் வந்துட்டேன். நம்மளுக்கு பிடிச்சதே இந்த விஷயம் தான். எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்யும் போது என்ன மக்கள் உசரை கொடுத்து வேலை செய்வேன். ஏய் கீழே பார்த்தியா இல்லையா? இங்கே பாருங்க மக்களே. ஏன்டா கீழே இவ்வளோ ஹைட் இருக்கிறங்காட்டி? ஏப்பா சாமி கீழே பார்த்தாத்தே அப்படியே உடம்பு வந்து அப்படியே புல் அரிக்குது. அப்படியே பார்த்தா ரொம்ப பயம். ஆக்சுவலாக நம்மளுக்குலாம் பழகிடுச்சு. கூட இவ்வளவு பயம் இல்லை. அங்க பாரு கீழே பாரு. அப்பா உங்க ஆள் அடிக்கிற கொத்து பண்ணிட்டு இருக்குது. பயங்கரமா இருக்கா ராட்ன தூரி விட? இங்க பாருங்க மக்களே, கரணம் தப்பினால்
அதான் பேசி இது நான் என்ன சொல்றது எப்படி பேசுறதுனே தெரியல. பாருங்க மக்கள், உடலெல்லாம் அப்படியே கை காலெல்லாம் ஒரே நடுக்கம். அப்படியே சாமி நானே ஏங்கப்பா, எனக்கு இங்கே நிற்கிறக்கே கால் நடுங்குது. இங்கே நிற்கிறக்கே கால் வந்து ஒரே நடுக்கமாக இருக்குது. அங்கே இருக்கிறக்கு அடேங்கப்பா. இதெல்லாம் வந்து அது என்னமோ சொல்லுவாங்க கரணம் தப்புனா, இதெல்லாம் அது அப்படி சொல்லப்படாது. இங்கே பாருங்க மக்கள், அங்கே ஒரு வீடு பாருங்க, அங்கே ஒரு வீடு, அந்த வீடு சாமையாக தெரியுது பாருங்க. எப்படி தான் கையில் இருக்கிறாங்க. அந்த பள்ளத்தாக்க பாருங்க, அந்த வீட்டை பாருங்க, அந்த பள்ளத்தாக்க பாருங்க. அதெல்லாம் அது ஒரு வகையான தேக்கு. முகுந்த எப்படி பெருசா வெள்ளை கலர்ல தெரியுது? அது வீடு தான் சாமி, நீ பாக்குற வெள்ளை கலர் இருக்கிறது எல்லாம் வீடு தான். தெரியுது மண்ணு காடு. சரி ரைட்டு, சரி போலாம் வாங்க, டைம் ஆச்சு. சரி ஓகே மக்களே, அடுத்த மேலே போய் சந்திக்கிறேங்க. காலில் நடக்குது. மக்களே ஃபைனலாக மேலே வந்துட்டோம். இதுதான் வந்து பெரிய மாரியம்மன் கோயில் ஆர்ச்சு. அப்பா முகுந்து எப்படிப்பா இருக்குது? எப்படி இருக்குது ஆவா? கீழே இருந்து வரும்போது என்ன நினைச்சீங்க? கீழே இருந்து வரும்போது எனக்கு என்னமோ கை காலெல்லாம் அப்படி கொல்லிமலையெல்லாம் கூட ஒரு வாக்கில் வந்துட்டேன். மேலே வந்து இங்கே வரப்பே கொஞ்சம் உயிர் இல்லை, காட்டுக்கால வந்துட்டு இப்படி வந்து டவுன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப 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 பிரமாதமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நான் என்னைக்கு ஏசி பார்க்க போகிறேன். 106 வந்திருந்தீனாலே இதெல்லாம் நான் கனவுல கூட நான் இப்படிலாம் பார்ப்போம்னு நினைக்கல. கனவுல கூட நினைக்கல உண்மையா. ஓகே, எனக்கு வரப்போது பயமா தான் இருந்துச்சு. கனவுல கூட நினைக்கல. அப்புறமா கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. அப்புறம் ஜன்னல் நீக்கி உட்காந்தேன்னா, அப்புறம் மேகத்து அதோ மழை பார்த்தேன்னா நல்லா இருந்துச்சா. பார்த்துட்டே வந்தேன்னா மேடம் வந்து பார்க்கல, அப்படி குளிது சூப்பரா இருக்கு. ஓகே மக்களே, இங்க பாருங்க, சாட்டர்டே நைட்டு வந்தாலே இதுதான் பிரச்சனையே. அதில் நம்மளும் ஒரு பிரச்சனை தான். இங்கே பாருங்க, வெளியே காமிக்கிறேன், தெரியுதுங்களா? லைனாக காருங்க. இது நமக்கு தெரிகிற தூரம் மட்டுமே, தெரியாத தூரத்தில் எவ்வளோ தூரம் கார் இருக்குன்னு யாருக்குண்டா. ஆனால் பரவாயில்ல, எல்லாமே டீசெண்டாக ரூல்ஸை மதிச்சு எல்லாம் நிப்பாட்டிக்கிட்டாங்க. யாரும் வெயிட்ஸை ஏறி போகல. மக்கள் அடுத்து பாருங்க, கொடைக்கானலுடைய மெயின் அடையாளமே. ஏய் முகுந்து, இங்கே பாருங்க மக்கள், லேக்கில் பாருங்க எத்தனை பேர் ஜாலியாக போட்டிங் போயிட்டு இருக்காங்க. அந்த இது பாருங்க மக்களே, அந்த ஃப்ளோ இதாவதுன்னா ஃப்ளோ என்னமோ சொல்லுவாங்களே, ஃப்ளோட்டிங்க என்னமோ சொல்லுவாங்க. அது பாருங்க அவ்வளோ தான் வந்துட்டு இருக்கு பாருங்க. எல்லாம் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. முகுந்து, அந்த போட் தனியா போதா இல்ல அவங்க என்ன பண்றாங்களா? கால்ல பெடல் இருக்கு சாமி, அது முதிக்கிறாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? இது இங்க பாரு, இப்படி போய் சுத்தி அது வரைக்கும் வரலாம், சைக்கிள் ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா இப்ப என்னன்னா, இப்ப நம்மளால அங்க போகணும், அந்த இடத்துக்கு போகணும். அதனால இது நம்ம இப்ப வேண்டாம், நாளைக்கு வரும்போது பார்க்கலாம். அவ்வளவுதான். இங்கே பாருங்க, செம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் இருக்குது. இங்கிட்டு வந்து கொண்டைக்கடலை கடலை, அப்புறம் இங்கே காரப்பொரி கலக்கி தருவாங்கல்ல அது, அப்புறம் நம்ம அண்ணன் சாப்பிட்டு இருக்காரு சோளக்கருது. சரிங்க, எல்லாமே இருக்குது. அக்கா எவ்வளோக்கா அது காரப்பொரி? 50 ரூபா. ஒரு கொடுங்கக்கா. 50 ரூபாய் மக்கள். இதில் காரப்பொரியில் வந்து வெங்காயம், கொத்தமல்லி தழை, மாங்காய், இதெல்லாம் ஒன்று எல்லாம் போடுவாங்க போல. அதான் பாருங்க,
நல்லா நச்சுன்னு ஓடுங்க. அது என்ன மேட்ரு அப்படின்னா மக்களே, குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. முகுந்து வேறு குளிர்னால அப்போ தான் எனக்கே நினைப்பிச்சாடா. அவங்க டிராஃபிக்கில் நம்ம வரேன்றாங்க, அந்த டிராஃபிக்கில் மாட்டிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அது வரைக்கும் ஏதாவது சாப்பிட்டுருக்கலான்னு சொல்லிட்டு இந்த ஓகே மாப்பிள்ளை டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஸ்பைசியாக இருக்கா? ஓகே சார், நல்லா இருக்கா? செம்மையாக இருக்கா? என்ஜாய் மக்கள்ஸ். ஃபைனலி வந்துட்டாங்க மக்கள்ஸ் நம்ம நாட் ரீச்சபிள் கிளப்பு. நாட் ரீச்சபிள் கிளப் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ப்ரோ? ஓகே ப்ரோ, ஓகே வரேங்க்கா. ஓகே ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே மக்களே, வாருங்கள் செல்லலாம். மக்கள்ஸ் அதுக்கடுத்து நம்ம நாட் ரீச்சபிள் கிளப்புடைய அந்த அண்ணா இருக்கார்ல, அவர் ஏதோ பர்ச்சேஸ் பண்ண போனார். சரி நான் அப்படியே வெளியே வந்து அப்பாவுக்கு மிச்சர்னா பிடிக்குமா, மிச்சர் வாங்கன்னு சொல்லிட்டு பேக்கேஜ் போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு பாய் வந்து ஜம்முடி சமோசா போட்டுட்ருக்காரு. வாங்க மக்கள் சமோசா வாங்குவோம். பாருங்க மக்களே, சமோசா, உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் வந்து இங்கேயே விளையிற உருளைக்கிழங்கு. மைனஸ் முதல் கொண்டு வச்சுருக்காரு. அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே வந்து சமோசா, பச்சை சமோசா. இதை எடுத்து எண்ணெய்க்கில் போட்டு தான் சுடு சமோசா. அண்ணன் தான் ஜம்முன்னு கும் முட்டை வெஜ் இருக்கு. சிக்கன் முட்டை வச்சா சிக்கன் சமோசா, முட்டை சமோசா, வெஜ் சமோசா. சிக்கன் எவ்வளோண்ணே? சிக்கன் சமோசா ஃபேமஸ், ட்ரை பண்ணி பாருங்க. சிக்கன் சமோசா ஃபேமஸா? எவ்வளோண்ணே? சிக்கன் 20, முட்டை 15, வெஜ் 10. சரி ஒரு 5 சிக்கன் சமோசாண்ணே. ஓகே சூப்பர். சிக்கன் சமோசா மக்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து இந்த ரம்ஜான் டைத்தில் தான் இஃப்தார் ஸ்நாக்ஸ் தான் அதெல்லாம் இருக்குதானே. அது வந்து கேள்விப்பட்டிருக்கேன், வீடியோலாம் பார்த்துருக்கேன், பட் ஆனால் ட்ரை பண்ணதில்லை. இங்கே பாருங்கள் மக்களே, சுடா. இது என்னண்ணே சிக்கன் சமோசாவா? இது வெஜ்ஜு. ஓகே ஓகேண்ணே, சிக்கன் போட்டுட்டாங்க. இந்த குளிருக்கு எதமா மக்கள் 5 போதும். என்ன தான் வந்து இதாக இருந்தாலும் என்ன சொல்ல குளிர்காலமாக. ஆனால் ஒரு 5, நம்மளதில் 4, அங்கே 2, ஒரு 8 சமோசாண்ணே. 8 போட்டுருங்க. ஏன்னா அப்போ அவங்க இருக்காங்களே மக்கள். என்ன தான் வந்து இங்கெல்லாம் வந்து சம்மர் டைமாக இருந்தாலும் கூட, ஆனால் குளிர் மக்களே, கொடைக்கானல்னா அந்த குளிர் இருக்க தான் செய்யுது. ஏன்னா ஹைட்டில் இருக்கிறமல்ல, அதனால். அண்ணா பாருங்கள், எடுத்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் குழந்தைங்களாம் சாப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே சாப்பிட்லானே. ஓகேண்ணே. கடையில் ஃபேமஸே குழந்தைங்க தான் சாப்பிட்றேன். குழந்தைங்க தான் சாப்பிட்றதா? ஓகேண்ணே, நன்றி. ஸ்கூல் கேட்டில் தானே கடை இருக்குது. அண்ணா நம்ம கடை எங்கே இருக்குது? கரெக்டாக நாயுடுபுரம் சாலிகாக்கு ஆப்போசிட்டில். நாயுடுபுரம் சாலிகாக்கு ஆப்போசிட். ஓகேண்ணே. 50 ரூபாய்க்கு போதுமாண்ணே. சிக்கன் சமோசா வாடா முகுந்து, எப்படி இருக்கு மாப்பிள்ள? உள்ள சிக்கன் இருக்கா? இருக்கா, சிக்கன் இருக்கா? பிச்சு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமா ஓய், சிக்கன் சிக்கனா நல்லா இருக்கா? இதுவா? சாப்பிடு. அப்போ நல்லா இருக்கா மாப்பிள்ள? ஒருத்தா காட்டுங்க. சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணி ஸ்டஃபிங்ஸ் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. அடுத்தது சிக்கன் சமோசா நம்ம சாப்பிடலாம். அது கடை சிக்கன் சமோசா ஃபேமஸ். ஆமாம், இந்த அங்கீங்களா? பாய்டா பாய் 10 சிக்கன் சமோசாப்பா. பார்சல் கேட்டேங்க. கட்டிங்களா கறி கொடுங்க பாய். இருங்க பாய், செம்ம இதாக ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்குதே முந்தே. அங்கே வந்து என்னென்னமோ செஞ்சு வச்சுருப்பாங்களா. ஆக்சுவலாக மகளே, அங்கே நம்ம போகிறோம்ல, அங்கே நம்மளுக்கு எல்லாம் ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எல்லாருக்கும் ஒவ்வொன்று. சூப்பராக உள்ள புதினா அட்டகாசமாக இருக்குதுங்க. உள்ள சிக்கன் போட்டுருக்காங்க. கொடைக்கானல் வந்து இந்த பக்கம் வந்தால் மஸ்ட் ட்ரை. எங்கன்னா நாயுடுபுரம், கொடைக்கானல் நாயுடுபுரத்தில் இந்த பக்கம் வந்தீங்கன்னா அந்த அவர் சொன்னார்ல, என்னமோ சொன்னார், என்னன்னு தெரியல. வாங்க போலாங்களா? ஓகேங்க, வாங்கப்பா. வந்துட்டார் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு. ஓகே போலாங்களா? ஓகே. உள்ள சமோசா இருக்குது.
சிக்கன் சமோசா ஆமாம் சிக்கன் வாங்கியிருக்கேன். ஓகே நானே உங்களுக்கு கூட்டு போகலான்னு நினச்சிங்க நின்றுட்டு இருந்தீங்களா? வாங்கிட்டேன் அங்கேயும் வாங்கிட்டேன். ஓகே பாருங்க பர்ச்சேஸ்னாரு. என்னடா பர்ச்சேஸ்ன்னு பார்த்தா பாக்கு தட்டம் சரியான விருந்து போல ரைட்டு மக்களே. மக்கள்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம குண்டு குட்டி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு தாத்தா அப்பச்சி மடியில். மக்களே வெகு நேர கொடைக்கானல் பயணத்துக்கு அப்புறம் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல்லங்கி ஜங்ஷன். இதுக்கு முன்னால் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். இங்கிட்ட இருந்து கூட அந்த பக்கம் அந்த வேலையை காமிச்சிட்டு இது பகல் டைம் இருந்துட்டா செம்மையாக இருந்திருக்கு. ஈவினிங் இவங்க சொன்னால் 4 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நம்மளும் லேட்டு இன்றைக்கி டிராஃபிக்கு கொஞ்சம் வேலையை காட்டி அந்த டைம் வர முடியல. நீ வரமா தான் 4 மணிக்கு இங்கே ஆஜராயிருங்க. இங்கிருந்து ஜீப்பில் ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க அல்லது நம்ம ஓன் காரில் போகிறதுனாலுமே போய்க்கலாம். இதுக்கப்புறம் வீடியோ நீங்கள் வந்து அடுத்த பார்ட்டில் தான் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி 20 மினிட்ஸ் நெருங்கிடுச்சு. ஸோ அடுத்த பார்ட்டில் இந்த பல்லங்கி ஜங்ஷனில் இருந்து ஒரு அழகான ஆஃப் ரோடு பயணம் போய் அங்கேருந்து நம்ம ப்ரோபுடைய ப்ராப்பர்ட்டிக்கு போய் டென்ட் ஸ்டேயில் தங்குறது எல்லாமே நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸ்டே டியூன் மக்கள்ஸ். பாய்.